இந்த கண்டமுடு கார் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க? என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா, என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். கூப்பிடு என் பொண்டாட்டியா. என்ன உன் பொண்டாட்டியா? ஐயோ, உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா. உன் பொண்டாட்டி தான், கூப்பிடியா. நல்லதுக்கே காலம் இல்ல. கலியுகம் அப்பா, கலியுகம். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. ஏன் கார் கழுவும் போது மட்டும் இம்சு கொடுக்குற? ஏன் சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்தா கொஞ்சம் காப்பி குடி. குடிச்சு தொலைக்கிற கூட. ஏய், ஸ்டாப். சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? என்ன நக்கி குடிக்கிற? பாக்குறவன் என்ன நினைப்பான்? எடுத்து அந்த பக்கம் போ. போய் அந்த பக்கம். சார், என்னையா கூப்பிட்டீங்க? இரியா, அவனே முன்ன பிற தெரியாத ஆளு. தொடக்கு போட்டு கூப்பிடுறான், போறேங்கிறிய. அவன் வரட்டி எங்க? யாரியா நீ? இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுற? நீங்க வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரன் தானே? ஓ, வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? நீ என்ன பெரிய பிர்லா மச்சானா? நான் ஒரு எஸ்டேட் ஓனர். சார், நான் வீட்டு ஓனர், இவன் டாக்ஸி டிரைவர். மூடி இல்லையா? உன்னை கேட்டாங்களா? என்ன விஷயமா வந்த? என் பேரு ஆனந்த். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வா. சார் ப்ளீஸ், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். மதன் எப்படியாவது பார்த்தாகணும். அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா? பரவாயில்ல அண்ணே. ஓ, வந்து 5 நிமிஷம் கூட அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆயிட்டா? பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போட்டிருக்க. இந்தப்பா, மதன் மேலதான் ரூம்ல தங்கி இருக்காரு. போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே, வருவாரு. தேங்க்யூ சார். அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ, பண்ணலாமே. ஏய் கொக்கி, இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை. நீங்க? ஓ, பண்றேனே. டாக்ஸி டிக்கில வைங்க, நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன். உண்டான பே பண்ணிடுங்க. மீட்டர் போடலாமா? அப்படியா? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மீட்டரியா? அடிங்க டக்கால்டி. ஐயோ, போனோடனே பாம்பு போட்டானா? மெட்ராஸ்ல எத்தனையோ இடமெல்லாம் இருக்கு. அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து சாகுறீங்க. வந்து சாகணும் தலை இருக்கும் போது யாரும் மாத்த முடியும்? எல்லாம் விதியை ஆமா, மொத்தமா நீங்க குடும்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய விதி இருக்கும் போது யார் மாத்த முடியும்? உன் வீட்டுல தானே டெத். நீ தானே வீட்டு ஓனர். இல்லையே, இவ. நான் இல்ல, இவோ. நான் இல்ல. உங்க வீட்டுல செத்தோம்னா நான் இல்லங்கறீங்களா? சரி, ஆக வேண்டிய காரியம் பண்ணலாமே. போன் எங்க இருக்கு? எதுக்கு? உங்க குடும்பத்தை உள்ளதல்ல போலீஸ் போன் பண்ண போறேன். என்ன கூட்டம் ரூம்ல? பப்ளிக் மீட்டிங். நீங்களும் கலந்துக்கிறதா கலந்துக்கலாம். யார் அது? ஆனந்த், என்னாச்சு? பார்த்தா தெரியல, படுத்திருக்கார். கையில கண்ணு இருக்கு, நெத்தியில பிளட் இருக்கு. இதுக்கு மேலே தூங்கிட்டு இருப்பாரு நினைக்கிறியா? விளையாடுறீங்க, என்ன சொல்லுங்க. விளையாடலையா? உன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மேல வந்தா பெட்டி திறந்தா துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு செத்து போயிட்டான். ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பழைய பிளாஸ்பேக் இருக்கா? இருக்குண்ணே. அடங்கப்பா, இவன் பயங்கர டுபாகர். இது நோட்டெடுப்புகிறடா சாமி. வீட்டு போட்டு டாக்ஸில போலாமா? ஆமாமா, தப்போடா. என்ன விளையாடுது? பயந்துட்டு தெரியுமாண்ணா? எவ்வளவு வந்த? என்ன விளையாட்டு இது? ஏய்,
அப்பா என்னையே அடிச்சிட்டல. இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன். உன் கதையே மாறப்போகுது. ஓ வாட் பியூட்டி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல. நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க. நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். ச்சே, அந்த பனாதி பயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், என்ன தொடாதீங்க. ஏன்? எதிர்த்து விட்டு அம்பிச்சத்தை பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா. நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வரமாட்டேங்கிறாடி. நான் அம்பிச்சத்தை சொல்லிங்க, என்ன சொல்றேன்? ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட், இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் 3 பேர் சர்க்கஸ் போறோம். நிஜமாவா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்கதாண்டி ஆரம்பம். வா வா. டேய், என்னப்பா? நீ நானும் உங்க அம்மா 3 பேர் சர்க்கஸ் போறோம். போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். பொறுக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன். நீ ஆட்டோல வரியா? போய் ஏறு. வரைய வாடா. இது சின்ன சாணிகணியில வந்துரு. எனக்கு வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்துங்களே. எதுக்கு? பையனுக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய், பிரேக் காணண்டி. என்னது? பிரேக் காணுமா? ஐயோ, பாத்துங்க. ஐயோ, வண்டி வந்துட்டு இருக்குங்க. ஏய், இப்ப என்னடி பண்றது? ஒண்ணுமே புரியலையா? இந்த மாதிரி வண்டி வந்துட்டு இருக்குங்க, பயமா இருக்கு. ஓ, ஓ, லாரி வருது. அது போங்க. அட பாவிங்களா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. உங்களுக்கு கண்ணு தெரியல, இப்படி என் வாழ்க்கையே கவுத்துட்டீங்களே. பாத்து பேசுமா. யார் தெரியுமா? மினிஸ்டர் மாடசாமி, உணர்ச்சி வச்சப்படாத. அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அந்த அம்மா புருஷன் செத்தது போலீஸ் கேஸ் ஆச்சு. ப்ரோக்ராமே கேன்சல். பார்த்து பேசியா? என்னையா குழப்பறீங்க? வேண்டாம், பார்த்து ஓட்டக்கூடாதா? அவர் தாங்க பிரேக் இல்லாம நம்ம வண்டில விழுந்துட்டாருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. பணத்தை பாத்தீங்களா? நீங்க மந்திரி ஆயிடுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத பாருமா, நடந்து போச்சு. 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அர்ஜென்டா பிளைட்டுக்கு போகணும். ஆள விடு. என் புருஷன் உயிருக்கு வெறும் 25,000மா? 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான். மை டியர் சன், பொம்மை எவ்வளோட வாங்குறான்? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. நம்ம டெல்லிக்கு போடும்ல. யோ, 50,000 ரூபாய்க்கு செக் போடுறியா? என்னம்மா, ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார், பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா. நாளைக்கு ஜிஹெச்ல இருந்து வாங்கிக்க. தலைவா, அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலே ஒரு பொண்ணு, இன்னைக்கு தனியா வராம புதுசா ஒரு துணையோட வந்திருக்கா. அங்க பாரு. என்னம்மா கண்ணு, அன்னைக்கு ஒருத்தன் கூட வந்த, இன்னைக்கு ஒருத்தன் கூட வந்திருக்க. பார்ட்டி ஒரு டைப்பான ஆளா இருப்ப போல இருக்கடா. ஆனந்த், அடிக்கடி இவனுங்க என்கிட்ட தகராறு பண்றானுங்க. ஏய், போலாமா? ஏய், நீ யாரா?
Get up, man. வா. அட போய் நீ. ஐயோ, அம்மா. சார் சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஃபைட் பண்றீங்க. எங்க பொருளுங்க உடையாம பாத்துங்க சார். தூள் கலப்புங்க சார். சூப்பர். வேணுமா? லதா என்ன நடக்குதுங்க? மதன் ஆனந்த் அட்டகாசமா ஃபைட் பண்றாருல. தூள். நானும் ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஐஸ்கிரீம் என்னங்க எனக்கு கொடுக்காம சாப்பிடுறீங்க? வெயிட் பண்ணு, கூல் ட்ரிங்க்ஸ் வரும். ஐஸ்கிரீம் தூள். ஐஸ்கிரீம் கொடுங்க. அலையாத வரும். அதான் வரும். அம்மா எப்பா சார் எங்க பொருள்கள்லாம் உடையாம பாத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க அடிக்கடி எங்க ஹோட்டலுக்கு வரணும் சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓடி வரான். அந்த தடியை மேல விழுந்தா செத்து போடுவோம்.